மதுரை மக்களவை உறுப்பினரும் எழுத்தாளருமான சு. வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி நாவல் 1,00,000 பிரதிகள் விற்பனையானதன் வெற்றி விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. நடிகர்கள் ரஜினிகாந்த், சசிகுமார், இயக்குநர் சங்கர், நடிகை ரோஹிணி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ரஜினிகாந்த், ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்ற அமைச்சர் ஏவ வேலு எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் தனது பேச்சு சர்ச்சையானதை நகைச்சுவையுடன் குறிப்பிட்டார். மூத்த அமைச்சர் துரைமுருகனை பற்றி குறிப்பிட்டு, பழைய மாணவர்கள் வகுப்பை விட்டு போக மாட்டார்கள் என்று தெரிவித்துவிட்டு தாம் தொடர்ந்து பேச நினைத்திருந்த அரசியல் இயக்கங்களுக்கு பழைய மாணவர்கள் அடித்தளம், தூண் போன்றவர்கள் என்று சொல்ல தவறிவிட்டதாக கூறினார். பார்வையாளர்களின் சிரிப்பலையால் தான் பேச மறந்த கருத்துக்களால் அப்போது மிகவும் சர்ச்சையானது என்றும் ரஜினி கூறினார். அறிவு சொல்லும் என்ன பேசணும். உன்னுடைய ஐயவா வேலு அவர்கள் கலைஞரை பற்றி ஒரு புக் எழுதுகிற ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கூட அவங்க இருந்தாங்க. அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே. பேசும்போது இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்னது இது பண்ணியிருந்தேன். நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு, ஓல்டு பீப்புள் அவங்கெல்லாம் தூண்கள், அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டையும் அவ்வளோ திஸ்டிங் தேராது. அது தூண்கள் மட்டும் இல்லை, சிகரம் கூட. அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் அதை மறந்துட்டேன்.